வணக்கம், வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கேரட் பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல் அதையும் நல்லா நீளமாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தியோ இல்லை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா வெண்டைக்காய் எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெண்டைக்காயை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ வெண்டைக்காய் லைட்டாக வெந்திருக்கும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்துட்டு இப்போ இதோடு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 4 நிமிஷத்துக்கு இந்த வெண்டைக்காய் வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இதோட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. புளி தண்ணியோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புலாம் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டெல்லாம் பார்த்திங்களா இவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. லைட்டாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி 4 பச்சை மிளகாய் நல்லா நீளமாக கீறி சேர்த்துருக்கேன். அடுத்து கேரட் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம், இல்லை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதோட இந்த கேரட் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கேரட் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். திறந்துட்டு கிளறி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கேரட் மொத்தமாகவே 3லேருந்து 4 நிமிஷம் வெந்தாலே போதும். நமக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். மொத்தமாக இந்த கேரட் வேக வைக்க 3 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா அருமையான கேரட் பொரியல் நமக்கு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். Amma சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.